அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டிஆர்பி, டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிகேயில் 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். 300 வேர்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஷின். இந்த கொஷினில், இந்த ஒரு கொஷினில் 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்முடைய அகாடமியில் இந்த ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்ஜெக்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் r⁻3 ல இருந்து r⁻3 க்கு போது டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? நல்லிட்டி அண்ட் ரேங்க். நல்லிட்டிக்கு நம்ம நல் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ண போறோம். நல் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? நல் ஸ்பேஸ் பெயர்லயே அர்த்தம் இருக்கு. எந்த வெக்டார்ஸ் எல்லாம் நீங்க டொமைன்ல இருக்கக்கூடிய எந்த வெக்டார்ஸ் எல்லாம் இன்புட்டா கொடுத்தா அது 0க்கு மேப் ஆகுது. 0க்கு மேப் ஆகுற வெக்டார்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றோம். A set of all x1, x2, x3 இந்த டொமைன்ல இருக்கக்கூடிய வெக்டார்ஸ் such that இந்த t of x1, x2, x3 நமக்கு என்ன வரணும்? 0 எலிமெண்ட் வரணும். 0 எலிமெண்ட் இங்க எப்படி இருக்கும்? 0 0 0. ஓகே. கொடுத்திருக்க டெஃபினிஷன் படி t of x1, x2, x3 என்ன? So null space is equal to set of all x1, x2, x3 such that definition படி t of x1, x2, x3 எப்படி கொடுத்திருக்காங்க? x1 minus x2, x1 minus x2, 0. So this is equal to 0 0 0. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா corresponding positions உங்களுக்கு x1 minus x2 is equal to 0 ன்னு கிடைக்கும். So x1 is equal to x2. So null space n is equal to set of all x1, x2, x3 such that x1 is equal to x2 ன்னு கிடைச்சிருக்கு. இந்த x1, x2, x3 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். x1, x3 ஆல்ரெடி x1 is equal to x2 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். இப்ப இந்த நல் ஸ்பேஸ்க்கு நான் பேசிஸ் கால்குலேட் பண்ண போறேன். இப்ப பாருங்க 1 1 0 இந்த வெக்டாரும் 0 0 1 இந்த வெக்டாரையும் எடுத்துக்கோங்க. இந்த வெக்டார்ஸ், இந்த ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கிற இந்த செட்டை எடுத்துக்கோங்க. x1 into 1 1 0 plus x3 into 0 0 1 என்ன வருதுன்னு பாருங்க. x1 x1 0 plus 0 0 x3 சம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? x1 x1 x3 பட் x1 உம் x2 உம் ஈக்குவல்ல. சோ x1 x2 x3 கிடைக்குது. அப்ப என்னன்னா இந்த 1 1 0 0 0 1 இந்த ரெண்டு வெக்டார்ஸ் மட்டுமே போதும். நல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வெக்டாரையும் நீங்க எழுதிடலாம். சோ இந்த வெக்டார் ஸ்பான் பண்ணுது. அண்ட் பாருங்க 1 1 0 0 0 1 0 ஓட பொசிஷன்ஸ் இடம் மாதிரி தான் இருக்கு. லீனியர்லி இண்டிபெண்டன்டாவும் இருக்கும். அப்ப இந்த செட்ல இருக்கக்கூடிய 2 வெக்டார்ஸும் லீனியர்லி இண்டிபெண்டன்டாவும் இருக்கு. நல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய வெக்டார் ஸ்பானும் பண்ணுது. சோ நல் ஸ்பேஸ்க்கு இதுதான் பேசிஸ். பேசிஸ்ல எவ்வளவு வெக்டார்ஸ் இருக்கு? 2. நல் ஸ்பேஸோட பேசிஸ்ல 2 வெக்டார்ஸ் இருக்குன்னா டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் 2 அதத்தான் நம்ம நல்லிட்டின்னு சொல்லுவோம். சோ நல்லிட்டி 2 வரும். ரேங்க் நல்லிட்டி தியரம் என்ன சொல்லுது? ரேங்க் பிளஸ் நல்லிட்டி இஸ் ஈக்குவல் டு டொமைன் டைமென்ஷன். சோ ரேங்க் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3. இதுல இருந்து ரேங்க் 1. ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராப்ளம்க்கு நல் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணி அந்த நல் ஸ்பேஸோட பேசிஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு நல் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னன்னு பாக்குறீங்க. அதுதான் நல்லிட்டி. ரேங்க் பிளஸ் நல்லிட்டி இஸ் ஈக்குவல் டு டொமைன் டைமென்ஷன் போடும்போது ரேங்க்கும் 1 கிடைக்குது. தேங்க்யூ.